ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி எங்கள் மாடி தோட்டத்தில் முறை நாங்கள் சுரைக்காவை அறுவடை பண்ணுறதுங்க. இது நான் பார்க்காத பிஞ்சு பெருசாகிட்டு. ஆனால் நான் ஃபஸ்ட்டு பார்த்த பிஞ்சு கொஞ்சம் ஒன்று சூம்பிட மாதிரி போயிட்டு, இன்னொன்று பூச்சி வந்துடுச்சு. அந்த சுரைக்காயெல்லாம் அந்த பிஞ்சிலே பார்க்கக்கூடாது சொல்லுவோம் தெரியுமா, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குங்க. நம்ம பார்த்தோம்னா தாங்க அது முளைக்க, அதாவது ஃபுல்லாக வரமாட்டேங்குது. அது அழுகிறதோ இல்லைன்னா வெம்பி போயிடுறது இந்த மாதிரி ஆகிடுது. என்னைய சாம்பாருக்கு உண்மையாக சொல்ல சூப்பராக இருந்துச்சு. நான் சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவே போடுறேன். ஆக்சுவலாக பெருச்சாளி உண்மையாகவே சொல்கிறேன், இந்த மாதிரி ரொம்ப பாடுபடுத்திடுச்சுங்க. ஒரு 4 to 5 டைம்ஸ்க்கு மேலே ஒரு 50 விதை கிட்டத்தட்ட நான் போட்டுருந்துருப்பேன். கடைசியில் எனக்கு வந்த விதை சொர விதையும் புடலங்காய் விதையும் தான். புடலங்காய் விதை ஒரு 10 காய் விட்டா, அதுக்கப்புறம் அவ்வளோ செத்துட்டா. கடைசியாக இப்போ எனக்கு வந்த ஒரே ஒரு செடினா இந்த சொர செடி மட்டும்தான். ஒரு 50 விதை நான் போட்டு நான் கடைசியாக ஒன்று பலன் பார்க்கும்போது உண்மையாகவே ஐம் வெரி வெரி ஹாப்பிங்க. எப்போவுமே நம்ம ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு கிலோ வாங்கினாலும் நம்ம வீட்டில் காய்ச்ச ஒரு சின்ன காயாக இருந்தாலும் அதில் ஹாப்பி தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.